மக்கள் நலன் பேணும் பட்ஜெட். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு 13,720 கோடி நிதி ஒதுக்கீடு. முதல்வரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம். இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள். சாலையில் பறந்த முதல்வர் கார். சீட் பெல்ட் ஏன் போடல? சிஎம் என்றாலும் அபராதம் உறுதி. டிராபிக் போலீசின் தரமான செய்கை. இணையத்தில் வைரலாகும் நோட்டீஸ். கேரளாவில் போக்குவரத்து விபத்துகளை குறைக்கும் நடவடிக்கையாக கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் கேரள போக்குவரத்து துறை சார்பில் அதிநவீன கேமராக்கள் சாலைகளில் பொருத்தப்பட்டன. மொத்தம் சுமார் 232 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் AI தொழில்நுட்பத்தில் 726 சாலை கேமராக்கள் பொருத்தப்பட்டன. அந்த புதிய நடைமுறையானது கடந்த ஆண்டு மே மாதம் முதல் அமலுக்கு வந்தது. இந்த திட்டமானது பாதுகாப்பு கேரளா என அழைக்கப்பட்டது. தொடர்ந்து AI தொழில்நுட்ப கேமரா தொடர்பான விழிப்புணர்வுகளை அம்மாநில அரசு செய்து வந்தது. கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதலே கேரளாவில் போக்குவரத்து விதி மீறல்களை போலீசார் இந்த முறையில் கண்காணித்து வர தொடங்கிவிட்டனர். இந்த AI தொழில்நுட்ப கேமராக்கள் விதிகள் மீறும் வாகனங்களின் எண்ணை வைத்து அதன் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதித்துவிடும். இந்த நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் மாலை 4 மணிக்கு கோட்டயம் அருகே உள்ள முண்டக்கயம் குட்டிகானம் ரோட்டில் பினராயி விஜயனின் கார் சென்றுள்ளது. அந்த சமயம் பினராயி விஜயன் கான்வாய் வாகனத்தில் செல்லாமல் அதற்கு முன்னதாக கிளம்பிய பேருந்தில் நிகழ்ச்சிக்காக சென்று கொண்டிருந்துள்ளார். இதனால் அவர் வழக்கமாக பயணிக்கும் கார் அவர் சென்ற பேருந்தை பின்தொடர்ந்து வந்துள்ளது. அந்த காரில் அவரது பாதுகாவலர் மற்றும் அதிகாரிகள் மட்டுமே அதில் இருந்தனர். முதல்வர் பினராயி விஜயன் எப்போதும் அமரும் காரின் முன் இருக்கையில் அன்றைக்கு அமர்ந்திருந்த நபர் சீட் பெல்ட் அணியாமல் காரில் பயணம் செய்துள்ளார். இதனை அந்த சாலையில் பினராயி விஜயனின் அரசு பொறுப்பேற்ற பிறகு வைத்த AI தொழில்நுட்ப கேமரா சரியாக கண்காணித்து பதிவு செய்துள்ளது. அதனைத் தொடர்ந்து முதல்வர் பினராயி விஜயனின் காருக்கு போக்குவரத்து சட்ட விதிகளை மீறிய காரணத்திற்காக 500 ரூபாய் அபராதம் போக்குவரத்து துறை விதித்துள்ளது. அதற்கான நோட்டீஸை திருவனந்தபுரத்தில் உள்ள அவரது அலுவலகத்திற்கு போக்குவரத்து துறை சார்பில் போலீசார் அனுப்பி வைத்துள்ளனர். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதமே நோட்டீஸ் அனுப்பப்பட்ட போதிலும் இதுவரை அபராத தொகையை கட்டவில்லை என்று சொல்லப்படுகிறது. தற்போது முதல்வர் பினராயி விஜயன் காருக்கு அனுப்பப்பட்ட நோட்டீஸ் இணையத்தில் வைரலாகி வருகிறது. AI தொழில்நுட்பத்தில் இயங்கும் தானியங்கி கேமராவை பொறுத்தவரை அது முதல்வரின் காராக இருந்தாலும் அல்லது சாதாரண குடிமகனின் காராக இருந்தாலும் குற்றம் குற்றமே என்ற அடிப்படையில் செயல்பட்டு நோட்டீஸ் வழங்கியிருப்பது பினராயி விஜயன் அரசின் ஆட்சி சிறப்பினை எடுத்துரைக்கிறது. இது போன்ற செயற்கை நுண்ணறிவு கேமராவை மற்ற மாநிலங்களும் பயன்படுத்த வேண்டும் என்றும் அப்போதுதான் போக்குவரத்து விபத்துகள் குறைக்க முடியும் என சமூக வலைத்தளங்களில் நெட்டிசன்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர். இது ஒருபுறம் இருக்க, இன்னும் சில நெட்டிசன்களோ காரின் முன் இருக்கையில் அமர்ந்திருந்த நபர் சீட் பெல்ட் அணியாமல் சென்றுள்ளார். இது அங்கிருந்த CCTV கேமராவில் பதிவானதை அடுத்து பினராயி விஜயன் காருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கான நோட்டீஸ் திருவனந்தபுரத்தில் உள்ள அவரது அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நோட்டீஸ் அனுப்பி 2 மாதங்களாகியும் அபராதம் செலுத்தப்படவில்லை. 500 ரூபாய் கூட ஆளும் அரசால் கட்ட முடியவில்லையா என மறுபுறம் விமர்சனமும் செய்து வருகின்றனர். அதற்கு பதிலடி கொடுக்கும் நெட்டிசன்கள் சிலர் கேரள போக்குவரத்து துறையாவது வெளிப்படையாக அரசு கான்வாய் காரின் மீது அபராதம் விதித்துள்ளது. இதுபோல மற்ற மாநிலங்களில் ஒரு சம்பவம் நிகழுமா என கருத்து தெரிவித்து வருகின்றனர். கேரளாவில் முதல்வர் பினராயி விஜயன் காரில் சென்ற அதிகாரி சீட் பெல்ட் அணியவில்லை என கூறி AI தொழில்நுட்ப கேமரா அபராதம் விதித்த சம்பவம் பேசு பொருளாக மாறியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.